ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு. ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்குவோம், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 15 தக்காளியை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கோம், பூண்டு 20 பல் எடுத்துருக்கோம். ஒரு கடாயில் 200 ml எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். கடுகு பொரியிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வெந்தயத்தை லைட்டாக வறுத்து நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா வெந்தயம் நிறைய போட்டால் கசக்கும். நமக்கு தேவையான அளவு பூண்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளியை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள் போட போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுன்னா குறைச்சிக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இதில் தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு. இப்போ இறக்குனா நம்மளோட சுவையான தக்காளி தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.